இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 57:2-3 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். எனக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவரே பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து முடிக்கின்றவர், முடித்தவர், முடிக்க போகிறவர் ஆனபடியால் எதை குறித்தும் நீங்கள் கலங்காதீர்கள், திகைக்காதீர்கள். நீங்கள் ஒன்றிலும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான அந்த கருசனை நிறைந்ததான தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாயிருங்கள். அவர் தாமே தம்முடைய கிருபையையும் சத்தியத்தையும் உங்களுக்காய் அனுப்பி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு முன் நின்று தம்முடைய வல்லமை உள்ள மகத்துவத்தின் நிமித்தம் அவர் செயல்பட்டு உங்களுக்கு ஜெயம் நல்குவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிற எவருக்கும் நீர் மறு உத்தரவு அருளி செய்து சத்துருக்களின் மத்தியில ஜெயத்தை கொடுத்து அவர்களை மேன்மையாய் வெற்றி சிறந்திருக்க அனுகிரகம் பாராட்டுகிறவராய் இருக்கிறபடியால் நன்றி. இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையின்படியே உம்முடைய சத்தியத்தின்படியே நீர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி அவர்களுடைய எல்லா இடுக்கங்களையும் மாற்றி விடுவீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசி அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செம்மையாய் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.